நிறைய பேர் இது ஒரு மினி குருவாயூர். இங்கே வரும்போது எல்லா டிவோட்டிஸ் മഹാവിഷ്ണു അദ്ദേഹം ഈ അസുരന്മാർക്ക് അവിടെ അഭയം നൽകി എന്നുള്ള പേരിൽ ആ ഭൃഗു മഹർഷിയുടെ പത്നിയെ വധിക്കുകയുണ്ടായി. வில்லுமங்கலம் சுவாமி அப்படி ஒரு ஆள் இருந்தது. வில்லுமங்கலம் சுவாமியார் அப்படி சொல்லும். குருவாயூரப்பனுடைய ஒரு பெரிய பக்தன் அது மட்டுமல்ல, வில்லுமங்கல சாமியார் பிரதிஷ்டை பண்ண டெம்பிள் அது மட்டுமல்ல, குருவாயூரப்பனுடைய இனியும் ஒரு பெரிய பக்தர் இருக்கு, செம்பை வைத்தியநாதமாகும். இந்த கோவில்ல ஒரு பூஜைக்காகவே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஆட்கள் இங்க அதிகமா வர்றாங்க. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஸோ அது குருவாயூரப்பனை டெய்லி நேரடியா பார்த்து அவர்கிட்ட பேசுறது ஒரு ஆளு தான் வில்லுமங்கல சாமியார். சரி. போலிக்குன்னு ஸ்ரீகிருஷ்ணன் ஆலயம், ஒட்டப்பாலம், பாலக்காடு. இந்த ஆலயத்தை நம்முடைய பதிவில் 76வது ஆலயமாக இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கோம். பாலக்காடு மாவட்டத்தில் நாம் எவ்வளவு கிருஷ்ணர் ஆலயங்கள் பார்த்துருந்தாலும் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த போலிக்குன்னு ஆலயம் பாலக்காடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற இன்னொரு குட்டி குருவாயூர் ஆலயம்னு சொல்கிறாங்க. எப்படி கேரளாவில் முக்கிய கிருஷ்ணர் ஆலயமாக இருக்கிற திருச்சூர் மாவட்டம் குருவாயூர் ஆலயமோ அதுபோல அமைஞ்சது தான் இந்த பாலக்காடு மாவட்டம் போலிக்குன்னு ஆலயம். உண்மையை சொல்லப்போனால் இந்த ஆலயத்தை பற்றி அதிகமாக நானும் தெரிஞ்சதில்லைங்க. ஏன் நீங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இன்னைக்கான ஒரு மினி குருவாயூரான குட்டி குருவாயூர் ஆலயம்னு சொல்லப்படுற இந்த போலிக்குன்னு ஸ்ரீகிருஷ்ணன் ஆலயத்தை பற்றி நாம் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். பாலக்காட்டை மையமாக வச்சு ஒற்றப்பாலம் பகுதியில் நகரத்தோட சென்ட்ரலில் அமைஞ்சிருக்கிற இந்த கிருஷ்ணன் ஆலயம் 100 வருஷங்களும் சுவாரஸ்யமான வரலாற்று ஸ்டோரியும் மலபார் நாட்டோட முக்கிய கிருஷ்ணர் ஆலயமாகவும் தான் இந்த கோவில் இருந்து வந்திருக்குது. ஆனால் சில காலங்களுக்கு அப்புறம் இந்த ஆலயம் அவ்வளோவா மக்கள் மத்தியில் தெரியப்படலை. அதற்கு காரணம் அன்னைக்கான சூழலும் அமைப்பும் அப்படி. பட் இப்போ கொஞ்சம் சமீப காலமாக இந்த ஆலயத்துக்கு மக்கள் கூட்டமாக படையெடுத்து இந்த ஆலயத்தில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு இந்த ஆலயம் இப்போ டெவலப் ஆயிடுச்சு. சாதாரணமா கிருஷ்ணர் அப்படின்னா இங்க எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவன் தன்னோட அழகையும் சுட்டி குறும்பையும் குழந்தைத்தனமான செயல்களையும் காட்டி தனக்குன்னு ஒரு சில பக்தர்கள் கூட்டத்தை வச்சிருக்காரு கிருஷ்ணர். ஆனா இந்த ஆலயத்துல என்னமோ வரக்கூடிய எல்லா பக்தர்களையும் தன்வசம் பண்ணி வச்சிருக்கான்னு தான் சொல்ல முடியும். நார்மலா குருவாயூர் போனா பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழியும். அப்படித்தான் இந்த ஆலயத்திலையும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழியுதுங்க. ஓப்பனாக சொல்லணும்னா குருவாயூருக்கு அப்புறம் இங்கே தான் இவ்வளோ கூட்டம் கிருஷ்ணன் ஆலயத்தை தரிசிக்கிறத நான் பார்த்துருக்கேன். இங்கே இருக்கிற கிருஷ்ணன் மகாவிஷ்ணு ரூபத்தில் சதுர்பாக அமைப்பு கொண்டு குழந்தை கண்ணனா காட்சி தராரு. அதோட வரக்கூடிய பக்தர்கள் கிட்ட அவனே பேசுகிற மாதிரி அவங்க மனசில் நிலையான ரூபமாக அமர்ந்து இருக்காருன்னு சொல்லலாம். பொதுவாக கிருஷ்ணர் ஆலயம்னா குழந்தை பாக்கியம் வரம் கொடுப்பதில் தான் முக்கியத்துவம் நிறைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற கிருஷ்ணன் வரக்கூடிய எல்லோருக்கும் தேவையான வரங்களை அள்ளி கொடுப்பான் போல தெரியுதுங்க. அந்த அளவுக்கு இவனை தேடி பக்தர்கள் கூட்டம் வந்த வண்ணமாக இருக்காங்க. கிழக்கு ராஜகோபுர வாசலை கொண்டிருக்கிற இந்த ஆலயத்தில் மூலவரான ஸ்ரீகிருஷ்ணன் கிழக்கு முகமாக தோன்றி பார்த்தவர் தான் அமைஞ்சிருக்காரு. ஆலயத்தை சுற்றி குருவாயூர் கோவிலில் உள்ளது போல நிறைய விதமான கடவுளோட சிலைகளும் சித்திர ஓவியங்களும் காணப்படுது. இதனாலேயே என்னமோ வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த கோவில் ஈஸியாக அவங்க மனசில் கனெக்ட் ஆகிடுதுன்னு சொல்லலாம். கிருஷ்ணர் கோவில் அப்படின்னு சொன்னாவே நிறைய வழிபாடு பூஜைகள், சடங்கு, சம்பிரதாயம்னு நிறைய கண்டிப்பாக இருக்கும். அந்த நடைமுறைகள் தான் இங்கேயும் நடக்குது. ஆனால் அதில் முக்கியமாக சொல்லணும்னா இங்கே வரக்கூடிய அதிக பக்தர்கள் இந்த போலிக்குன்னு ஸ்ரீகிருஷ்ணன் ஆலயத்தில் நடக்கிற ஒரு பிரதான வழிபாட்டுக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த வழிபாட்டுக்கு மட்டும் கலந்து கொள்றதுக்காக நிறைய ஊர்கள்ல இருந்து
மக்கள் நாளுக்கு நாள் அதிகமாக தான் வந்துகிட்டு இருக்காங்களாமா. தெளிவாக சொல்லணும்னா இந்த ஆலயம் தோன்றிய நாள் முதல்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த வழிபாட்டுக்கு மட்டும் பக்தர்களோட வருகை ஒவ்வொரு நாளும் கூடுதல் தான் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு சிறப்புமிக்க வழிபாடு தான் ஒவ்வொரு மலையாள மாசமும் ஒரு முறை நடக்குது. அதுதான் காரிய சாத்திய பூஜையான காரிய வெற்றி பூஜை வழிபாடு. நார்மலா நாம ஒரு கோவில் போனா ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகளை செய்வோம். ஆனா இங்க அப்படி இல்லைங்க. எந்த வேண்டுதலா இருந்தாலும் இந்த ஒரு வழிபாட்டுல கலந்துக்கிட்டு இங்க இருக்கிற கிருஷ்ணனை வணங்கி வந்தோம்னா அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லப்படுது. அதுக்கு சாட்சி தான் இங்க இருக்கிற பக்தர்களுடைய கூட்டம். நான் இந்த கோவில்ல மார்னிங் தரிசனம் பண்ண போகும்போது இவ்வளோ கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கலைங்க. சொல்ல போனா ஒரு சின்ன ஆலயம் தானே, சிட்டிக்குள்ள தானே அமைஞ்சிருக்குதுன்னு நினைச்சேன். ஆனா எனக்கே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, குறிப்பிட்ட டைம் ஆனதும் பக்தர்கள் எல்லாம் மலை வெள்ளம் மாதிரி சும்மா கியூ ஃபார்ம் பண்ணிட்டு அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல போனா எனக்கே வீடியோ எடுக்கும்போது குருவாயூர் தான் போயிட்டோன்னு எனக்கே சந்தேகம். அந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம். இந்த பதிவுல நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். நாமெல்லாம் கோவில் போனா சில மணி நேரம் காலதாமதம் ஆகும். சொல்ல போனா பூஜைக்கு டைம் எடுக்கும். சில நேரம் அந்த பூஜைகள் முடிஞ்சு நம்ம லைன்ல வெயிட் பண்ணி தான் சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த நேரம் நம்ம ஏன்டா வெயிட் பண்ணுமான்னு கூட நம்ம யோசிப்போம். ஆனா இங்க நான் சொன்ன அந்த காரிய சாத்திய பூஜையான, அதாவது காரிய வெற்றி பூஜைக்கு சில மணி நேரங்கள் வரைக்கும் பக்தர்கள் பொறுமையா காத்திருந்து வழிபட்டு அந்த பூஜையோட பிரசாதத்தையும் வாங்கிட்டு போறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த ஸ்ரீகிருஷ்ணனுக்கு பவர் இருக்குன்னு நீங்களே இங்க வரும்போது தெரிஞ்சுப்பீங்க. இந்த இடத்துல ஒரு சில பேருக்கு டவுட் வரலாம். வேண்டுதல் நிறைவேறினா தான் அந்த பூஜை செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அந்த வேண்டுதல் நடக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சு வழிபட்டு வணங்கி போகலாம். எப்படி செஞ்சாலும் சரி, அந்த பூஜையில கலந்துக்கிட்டு கண்டிப்பா அதுக்கான பலன் இருக்குன்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இந்த ஆலயம் ஏன் குருவாயூர் போல தெரியறதுக்கான காரணம் என்னன்னா, குருவாயூர் கோவில்ல முக்கிய பூஜைகள், கச்சேரி, வழிபாடு நடத்திய 2 நபர்கள் தான் இந்த ஆலயத்திலையும், அதாவது மினி குருவாயூர்னு பேசப்படுற இங்கேயும் செஞ்சிருக்காங்க. அதாவது ஒருத்தர் வெல்வமங்கல சுவாமிகளும் இன்னொருத்தர் செம்பை பாகவதரும் தான். இவங்க இருவருக்கும் இந்த ஆலயத்துக்கான தொடர்புகள் எல்லாம் இந்த ஆலயத்தோட சரித்திர பதிவுல உங்களுக்கு புரியும் வகையில சொல்லப்பட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஆலயத்தோட சரித்திர கதைகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்க இருவரும் சேர்ந்ததுனாலையும் என்னமோ இந்த ஆலயம் இன்னும் புகழ்மிக்கதா சொல்லப்படுது. ஆரம்ப காலத்துல இருந்து சின்னதா காணப்பட்ட இந்த ஆலயம் இப்போ இங்குள்ள ஒலப்பமன்னா தேவசம் மற்றும் பக்தர்களோட ஒத்துழைப்போட சேர்ந்து நல்ல முறையில கட்டப்பட்டு பக்தர்கள் மத்தியில சிறப்புற்று விளங்குதுன்னு சொல்லலாம். எல்லா கோவில்களையும் போல இங்கேயும் வருஷத்துல ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி, பூரம், திருவிழான்னு முக்கிய விசேஷங்கள் நடைபெற்று தான் காணப்படுது. அதோட முக்கிய விசேஷ நாட்கள் மற்றும் நான் சொன்ன அந்த காரிய வெற்றி பூஜை இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது இந்த ஆலயத்துல ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுது. எப்படி கிருஷ்ணனுடைய அருள் கிடைக்க பக்தர்கள் மணிக்கணக்காக காத்திருக்காங்களோ அது மாதிரி அவருடைய பிரசாதம் சாப்பிட்றதுக்கும் பக்தர்கள் வெகு நேரமா கால் கடக்க நின்று சாப்பிட்டு போறாங்கங்க. அந்த அளவுக்கு இந்த போலிக்குன்னு ஸ்ரீகிருஷ்ணன் மேல நம்பிக்கையும் பக்தியும் வச்சிருக்காங்க மக்கள். பார்க்கடல்ல ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்ட பரந்தாமனான மகாவிஷ்ணு இந்த ஒற்றப்பாலம் பகுதியில குட்டி கண்ணனா தோன்றி வரக்கூடிய பக்தர்களுக்கு வரம் கொடுத்து அருள்வாசம் புரிந்து கொண்டு இருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம குருவாயூர் போய் தரிசிக்க முடியாத நபர்களும் தங்களுடைய வேண்டுதல் பழிக்க செய்யக்கூடிய முக்கிய பூஜைக்கான வழிபாட்டையும் இந்த மினி குருவாயூர்னு சொல்லக்கூடிய போலிக்குன்னு ஸ்ரீகிருஷ்ண ஆலயத்துல செஞ்சு கிருஷ்ணனை வழிபட்டு பல சந்தோஷங்களை பெற்று போவதாகவும் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அறியப்படாத ஆலயமான இந்த ஸ்ரீகிருஷ்ணன் ஆலயத்துக்கு நீங்க அனைவரும் சென்று வழிபட்டு நல்லருள் பெறுமாறு கேட்டுக்கிறேன். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் கிருஷ்ணா. எல்லோருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் கண்டிப்பா சந்தோஷமா ஆரோக்கியமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கான கோவில் தரிசனம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு மாவட்டம் தான். பாலக்காடுல கிட்டத்தட்ட நம்ம நிறைய கோவில் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கோவில் பாலக்காட்டுல ஒற்றப்பாலம் பகுதியில் அமைச்சிருக்குது. அதாவது பாலக்காட்டுல இவ்வளோ கோவில்கள், சிறப்பு வாய்ந்த கோவில்கள் இருக்குமான்றது எனக்கும் ஒவ்வொன்றா போக போக தான் தெரியுது. அப்படி கண்டுபிடிச்சுதான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கோவில். ஆக்சுவலா இந்த கோவிலுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா
பூய்க்குன்னு ஸ்ரீகிருஷ்ண கஷேத்திரம் சொல்லக்கூடிய ஒரு கிருஷ்ணன் கோவில் தான். ஆக்சுவலாக இந்த கோவில் வந்துட்டு ஒலப்பமண்ண தேவஸ்தானம் தான் இருக்குது. ஆக்சுவலாக இது ஒற்றப்பாலத்தில் தான் லொக்கேட்டாக இருக்குது. சரியாக சொல்லணும் அப்படின்னா பாலக்காட்டுக்கு ஒரு 30-35 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்குது. ஆக்சுவலாக இந்த கோவில் நமக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு பெர்மிஷன் கொடுத்தது இங்கே கூடிய நிர்வாகம் வந்து நமக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க, செக்ரட்டரிஸ் எல்லாமே பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ இப்போ இந்த கோவிலை பற்றின விசேஷங்களையும் சரித்திரங்களையும் கண்டிப்பாக நம்ம கூட இருக்கக்கூடிய மேல்சாந்தி இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த கோவிலில் ஒரு பூஜைக்காகவே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஆட்கள் இங்கே அதிகமாக வர்றாங்க. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ அதுக்காகவே இந்த மெயினாக இந்த கோவிலை கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்காங்க. ஸோ வாங்க தொடர்ந்து நம்மளுடைய இந்த கோவிலை பற்றின விசேஷங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமஸ்காரம் அண்ணா, வணக்கம். நமஸ்காரம். நம்ம பேர் சொல்லுங்க. என்னோட பேர் பிரவீன் நம்பூதிரி. நான் இங்கே மேல்சாந்தியா. இந்த என்னோட அப்பா இங்கே ஒரு 52 இயர்ஸா மேல்சாந்தி, 52 வருஷமா. ஆனாலும் அவரு 65 இயர்ஸ்ல ரிட்டையர் பண்ணார். ஆனாலும் ரெக்கார்டிக்கலி அவர் ஓல்டு மேல்சாந்தி, நான் தான் புது மேல்சாந்தி. ஆனாலும் அவர் அப்பா அந்த 52 வருஷமா இங்கே மேல்சாந்தி இருந்ததுனால அவர் டெய்லி இங்கே வரும். ஆனாலும் ரெக்கார்டிக்கலி நான் தான் மேல்சாந்தி. இங்கே ஒரு கீழ்சாந்தி இருக்கு, அதுவும் நம்பூதிரி. இந்த டெம்பிள் ஒளப்பமண்ணமன அப்படி ஒரு கேள்வி கேட்ட ஒரு நம்பூதிரி ஃபேமிலி பாலக்காடு. அவருக்கு பெரிய ஃபேமிலி. அவருக்கு 27 டெம்பிள்ஸ், 27 அம்பலங்கள் இப்போ அது ஒரு ஸ்பெஷல் தேவசம் எல்லாம் இருக்கு. அதுக்கு ஒளப்பமண்ணான தேவசம் அப்படி சொல்லும். அதுல ஒரு மெயின் டெம்பிள் தான் இந்த பூழிக்குந்த ஸ்ரீகிருஷ்ணன். இந்த அம்பலத்தோட ஒரு ஹிஸ்டரி, வில்லுமங்கலம் சுவாமி அப்படி ஒரு ஆள் இருந்தது. வில்லுமங்கலம் சுவாமியார் அப்படி சொல்லும். குருவாயூரப்பனுடைய ஒரு பெரிய பக்தன். அது மட்டுமல்ல, குருவாயூரப்பனை டெய்லி நேரடியா பார்த்து அவர்கிட்ட பேசுறது ஒரு ஆள் தான் வில்லுமங்கல சாமியார். அப்ப அந்த வில்லுமங்கல சாமியார் இந்த வழி போகும்போது கிருஷ்ணன் இங்கே ஊழியிலே மண்ணு ஊழியிலே அந்த அப்பம் எல்லாம் பண்ணி சிரட்டை இதில் அப்பம் எல்லாம் பண்ணி ஊழியிலே கழிச்சு கொண்டிருக்கிறது அவர் பார்த்தாச்சு. அப்ப அந்த பாவத்திலே, அந்த பூழியில் கழிச்சு கொண்டிருக்கிற பாவத்திலே அவர் இங்கே பிரதிஷ்டை பண்ணியாச்சு. அதனாலதான் இதுக்கு பூழிக்குந்த ஸ்ரீகிருஷ்ணா டெம்பிள் அப்படி சொல்லும். அப்புறம் அது மட்டுமல்ல, இது கூட இந்த வில்லுமங்கல சாமியார் பிரதிஷ்டை பண்ண டெம்பிள் அது மட்டுமல்ல, குருவாயூரப்பனோட இனியும் ஒரு பெரிய பக்தர் இருக்கு, செம்பை வைத்தியநாத பாகவன். அவருக்கு கேள்வி கேட்டா ஒரு மியூசிஷியன், யேசுதாஸ் எல்லாம் அவருடைய சிஷ்யன் தான். நிறைய சிஷ்யர்கள் இருக்கு. அவர் குருவாயூரப்பனோட ஒரு பெரிய பக்தர். குருவாயூருக்கு உதயாஸ்தமன பூஜை, குருவாயூரப்பனோட மெயின் பூஜை தான் உதயாஸ்தமன பூஜை. இத்தனை காலத்துல குருவாயூரப்பனுக்கு இத்தனை உதயாஸ்மர பூஜை பண்ண யாரும் இல்லை, இனி யாரும் அது கிடையாது. அவர் ஒரு 50 உதயாஸ்மர பூஜை எல்லாம் செய்திருக்கு. அவரோட வாய்ஸ் ஒரு தடவை போயாச்சு. குருவாயூரப்பன் தான் அந்த வாய்ஸ் அவருக்கு திருப்பி கொடுத்தார். அதனால அவர் குருவாயூர் பெரிய பக்தராயிடுச்சு. அவரோட லாஸ்ட் அவருடைய கச்சேரி இங்கதான், இந்த கோயில்ல தான். அவர் ஃபர்ஸ்ட் நவராத்திரி ஃபர்ஸ்ட் டே எல்லா வருஷம் இங்கே வந்து பாடுறேன். நவராத்திரி ஃபர்ஸ்ட் டே இப்போ 74 1974 அக்டோபர் 16 நவராத்திரி ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு அவர் இங்கே வந்தாச்சு. அந்த இந்த மாதிரி ஒன்றும் கோயிலொன்னும் இல்லை, சின்ன கோயில் தான். அப்போ இங்கே வந்து அவர் கம்பீரமான கச்சேரி எல்லாம் பாடி அங்கே நடையில வந்து அவர் குருவாயூரப்பனோட பிரார்த்தனை பண்ணியாச்சு. குருவாயூரப்பா, எனக்கு வயசு 80 ஆச்சு, இந்த தடியெல்லாம் வச்சு எனக்கு மறக்க முடியாது, நீங்க உடனடியா நீங்க அங்க எடுக்க வேணும். அப்போ அவருடைய சிஷ்யன் பக்கத்துல இருந்து சொல்லியாச்சு, நீங்க 100 வயசு வரை பாகவதம் ஜீவிச்சிருக்கும் அப்படி சொல்லியாச்சு. அப்போ பாகவதம் சொல்லியாச்சு, நீ சும்மாதிரி, நானும் குருவாயிருப்பேன் இடபாடு அதெல்லாம் சொல்லி அவரை இங்கே இருந்து கச்சேரி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்கே பிரார்த்தனை பண்ணியது. அங்கே இருந்து அவருடைய குழப்பமன்னவனா இங்கே பக்கத்துல தான் இருக்கு. அவரோட ஒரு சிஷ்யன், மெயின் சிஷ்யன் குழப்பமன்னவர் வாசுதேவ நம்பூதிரி. அங்கே போய் அங்கே ரெஸ்ட் எடுத்து அங்கே இருந்து அவர் காலெல்லாம் கழுகி சந்தியாவதனத்துக்கு இருக்கும் போது அவர் செஞ்சு போயாச்சு. உடனடி அங்கே என்னோட அப்பா அங்கே இருந்தது. அவர் கொஞ்சம் தண்ணி அவருடைய வாயில ஊற்றி கொடுத்தாச்சு. அதோட வாங்குவாயிருக்கலாம். அப்போ அந்த மாதிரி செம்பையோட லாஸ்ட் கச்சேரி நடந்த ஒரு டெம்பிள். அப்படி ஒரு கேள்வி ஒரு மிகவு தான் இந்த டெம்பிளுக்கு மெயின் அதுதான் இந்த டெம்பிளோட ஒரு பிரத்யேகம். ஆக்சுவலி இந்த கோவில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாலக்காட்டை நான் எவ்வளோ கோவில் போயிருக்கேன். ஆனால் இந்த கோவில் பற்றி எனக்கு அதிகமாக யாரும் சொல்லி தெரிஞ்சுக்கவும் இல்லை. ஏன் இந்த கோவில் ஏன் அந்த அளவுக்கு தெரியாத காரணம்? அது வந்து கிருஷ்ணர் பாலக்காடுல மெயின் கோயில் எல்லாம் அம்பாள் கோயில் தான். பாலப்பள்ளிக்காவு அங்கோட்டு அம்பாள் கோயில் தான் நிறைய பேர். கிருஷ்ண கோயில் பகவதி கோயில் அத்தனை ஒரு ரஷ்
கிருஷ்ணன் கோயிலில் வராது. அதனால தான் இது பெரும்பாலும் இது ஒரு 25 இயர்ஸ் தான் இது ரினிவேஷன் பண்ணி கொண்டே இருக்கிறது. அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இது தெரியாது. அதனால தான் இது இப்போதான் இது தெரிஞ்சு வருது. ஆனா ரொம்ப பிரசித்தம். நான் ஒவ்வொன்றா சொல்ல போனா இந்த கோவில ஒரு பூஜைக்காகவே இங்க அதிகமான இங்கே ஃபர்ஸ்ட் வியாழம், ஃபர்ஸ்ட் தேர்ஸ்டே, மலையாள மாசத்துல ஃபர்ஸ்ட் தேர்ஸ்டே காரி சாத்திய பூஜை அப்படி ஒரு பூஜை இருக்கு. அது அம்பாளுக்கு நடத்துகிற பூஜை. வெளியில எல்லாம் கோலம் எல்லாம் வரைச்சு அம்பாளை பூஜை பண்ணி நிறைய மந்திரத்தாலை எல்லாம் புஷ்பாஞ்சலி பண்ணி ஒவ்வொரு பக்தனுக்கும் நிறைய காரியங்கள், அவருக்கு நிறைய ஆகிரகங்கள் இருக்கும், அம்பிஷன்ஸ் இருக்கும். அப்போ அந்த காரியத்துக்காக பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணும்போது லட்சக்கணக்கான பக்தருக்கு அவரோட காரியம் நடந்து போச்சு. அதனால இந்த மலையாள மாசத்துல ஃபர்ஸ்ட் தேர்ஸ்டே அந்த பூஜைக்கு இங்கே ஹெவி ரஷ் இருக்கு. அன்னைக்கு இந்த பிரசாத ஊட்டம் இருக்கு, வர எல்லாருக்கும் சாப்பாடு. இங்க வேற என்ன விசேஷ வழிபாடு இருக்கு? விசேஷ வழிபாடு பால் பாயசம், அப்புறம் சந்தன காப்பு சார்த்து, அதெல்லாம் நார்மலி கிருஷ்ணா டெம்பிள் நடக்கிற எல்லாம். அப்புறம் வெண்ண நிவேத்தியம். அது மட்டுமல்ல இந்த டெம்பிளிலே கிருஷ்ணன் இருக்கிறது ஒரு குழந்தை தான் கோயிலுக்கு. அப்போ அந்த குழந்தை பாவத்தில் இருக்கிற கிருஷ்ணன் ஆகிறதுனால குழந்தை கிடைக்கிறது. சந்தான பாக்கியத்துக்கு இந்த டெம்பிள் ரொம்ப விசேஷம். இங்கே வந்து சந்தானம், கோபால புஷ்பாஞ்சலி, அப்புறம் திருவோணம் நட்சத்திரத்துக்கு பாயசம், அப்புறம் பாயச ஹோமம் அப்படி ஒரு ஹோமம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி எத்தனையோ, அப்புறம் தொட்டில் அங்கே நிறைய தொட்டில் எல்லாம் கட்டி வச்சாங்க. அது வழிபாடு பண்ணி எத்தனையோ பேருக்கு சந்தானம் இருக்கு. நிறைய சந்தானங்கள் குழந்தைகள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க. பின்னாடி இந்த கோவில் எத்தனை வருஷங்கள் பழக்கம் இருக்கும் தெரியாது. இந்த வில்லுவங்கல சாமியார் இருந்தது என்ன வருஷமோ அந்த வருஷங்கள் பழக்கம். வேற ஏதாவது முக்கியமான விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் இந்த கோவில் இதுதான் மெயின். வில்லுவங்கல சாமியார் பிரதிஷ்டை பண்ணி, அப்புறம் மலபாரில் போன காலத்துல எல்லாம் க்ஷேத்திர பிரவேசனம், அந்த ஹையர் காஸ்ட் மட்டும்தான் கோயில் வரும். போன காலத்துல கீழ் காஸ்ட் வந்தால் கோயில் வராது. அப்போ இந்த மலபார் ஏரியாவில் அவருக்கு அந்த எல்லா காஸ்ட்டுக்கும் டெம்பிள் வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் பர்மிஷன் கொடுத்த ஒரு டெம்பிள் தான் இது. அப்படி ஒரு பிரசித்தி இருக்கு. இவர் இருக்கிறது என்ன மாதிரி ரூபமான குழந்தை? அது விக்கிரகம் நார்மல் சதுர்பாபு, சங்கு சக்கரம் கதா மகாவிஷ்ணு விக்கிரம். அதனோட அந்த கிருஷ்ணனோட பாவம் குழந்தை பாவம். மண்ணில் விளையாடி கொண்டிருக்கிற, பூழியில விளையாடி கொண்டிருக்கிற கிருஷ்ணன். அதோட ஒரு உருவம் அங்கே வச்சு வச்சிருக்கு, வெளியில இருக்கு. பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த பாவத்தில். இப்போ நிறைய பேர் இது ஒரு மினி குருவாயூர். இங்க வரும்போது எல்லா டிவோட்டீஸ்க்கும் குருவாயூர் டெம்பிள் போய் அதே ஒரு எஃபெக்ட் வருது, ஒரு ஃபீலிங் வருது. நம்முடைய கோவில் நடை எப்போ? நார்மல் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணும். காலையில் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணி 10:30 மணிக்கு முடியும், க்ளோஸ் பண்ணும். சாயங்காலம் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணி 7:15 7:15க்கு க்ளோஸ் பண்ணும். இந்த மாதிரி விசேஷ தினத்துல அந்த திறக்கு ரஷ் வர்றதுக்கு அதெல்லாம். പിന്നെ அது மாதிரி அஷ்டமி ரோகிணி, ஸ்ரீகிருஷ்ணனுடைய பிறந்தாள் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, அது ரொம்ப விசேஷமான திவசம். இங்கே அங்கே பெரிய கூட்டம் இருக்கு, நிறைய பேர், நிறைய பாயசங்கள், அப்பங்கள், நல்லா இந்த நிறைய பேர், ஒரு 10,000 25,000 பர்சன்ஸ் எல்லாம் அன்னைக்கு இந்த தரிசனம் வர்றதுக்கு வருது. அன்னைக்கு எல்லாம் பிரசாதம் ஊட்டி இருக்கு. அந்த மாதிரி இங்கே பாகவத சப்தாகம் எவரி இயர் நடக்கிறது. மண்டல காலத்தில் அந்த சபரிமலை சீசன் மண்டல காலத்தில் 41 தினம் இங்கே நவகம் பஞ்சகவி, பகவானுக்கு நவகாபிஷேகம் பஞ்சகவி அபிஷேகம் இருக்கு. அப்புறம் சப்தாகம் இருக்கு. நவராத்திரி 9 தினமும் சங்கீதம் இருக்கு. இங்கே செம்பை லாஸ்ட் கச்சேரி இங்கே ஆயிருந்தனால நவராத்திரி ஃபர்ஸ்ட் டேலேருந்து நவராத்திரி முடிகிற வரை எல்லா தினம் ஸ்பெஷலாக யாராவது கூப்பிட்டு இங்கே ஒரு கச்சேரி. அப்புறம் வித்யாரம்பம், புஸ்தக பூஜை அதெல்லாம் நடக்கிறது. அப்புறம் விசேஷமான இந்த கோயிலில் நரபுத்தரி, அந்த மாதிரி கோயிலில் அஷ்டதிரவி கணபதி ஹோமம், பகவத் சேவை, இயர்லி ஒரு நவகிரக ஹோமம் நடக்கிறது. ஸ்பெஷல் பூஜை ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி பூஜையெல்லாம் இங்கே கரெக்டாக நடக்கும். நம்ம கோவிலுக்கு வரணும் அப்படின்னா பாலக்காடுலேருந்து வரணும். பாலக்காடுலேருந்து வருது. பாலக்காடுலேருந்து குருவாயூர் பஸ்ஸு, ஒற்றப்பாலம் வழி போகிற குருவாயூர் பஸ்ஸு, இல்லைன்னா ஒற்றப்பாலம் வழி போகிற திருச்சூர் பஸ்ஸு, பட்டாம்பி பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் கயറി ஒற்றப்பாலம் ஸ்டாண்டில் இறங்கி, ஸ்டாண்டில் இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஸ்டாண்டில் பேக்கில் இருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தால் இங்கே அம்பலத்தில் வராம். இல்லைன்னா ஒரு ஆட்டோ விളിச்சா மினிமம் 30 rupeesல இங்கே வரும். வரக்கூடியவங்களுக்கு தங்குற ஸ்டேஷனுக்கு ரயிலில் வராதா ஒற்றப்பாலம் ஸ்டேஷனில் இறங்கி பக்கத்தில் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். வரக்கூடியவங்களுக்கு தங்குறதுக்கு சாப்பாடு இடம் எல்லாமே கிடைக்கும். அது இங்கே ஹோட்டல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு ஹோட்டலில். ஸோ கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் நம்முடைய மேல்சாந்தி பிரவீன் அண்ணா வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸோ ஒரு சின்ன பாலக்காடில் ஒரு குட்டி குருவாயூர்னே சொல்லலாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கோவில் தான் இந்த கூலிக்குன்னு ஸ்ரீகிருஷ்ண சேதம் சொல்லி கிருஷ்ணன் கோவில். ஸோ இந்த கோவில் கண்டிப்பாக நீங்களும் வந்து வணங்குன்ற ஒரு பெரிய ஆசையை ஒரு வேண்டுகோளாக இருப்பாங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் எதாவது கூப்பிட்டு
எல்லாரும் வாங்கோ இந்த டெம்பிள்ல வந்து அந்த கிருஷ்ணனோட அனுகிரகத்துக்கு கிடைக்கிறதுக்கு எல்லாரும் அங்கே தமிழ்நாட்டில் இருந்தும் எல்லா ஊர்ல இருந்தும் இங்கே வாங்கோ. இங்கே நல்ல அனுகிரகம் கிடைக்கிற ஒரு சின்ன கிருஷ்ணன் தான். கண்டிப்பாக எல்லாரும் வாங்கோ. நமஸ்காரம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ഒറ്റപ്പാലം പൂഴിക്കുന്ന് ശ്രീകൃഷ്ണ ക്ഷേത്രത്തിലെ ഈ തിരക്ക് ഈ വീഡിയോ കാണുന്ന നിങ്ങൾക്ക് മനസ്സിലാവും. ഇവിടെ ഈ കാര്യസാധ്യ പൂജയ്ക്ക് ഇതുമായി ബന്ധപ്പെട്ട് ഇവിടെ ഇതിൽ പങ്കെടുക്കുന്നവരുടെ തിരക്കാണ് ഇന്നിപ്പോൾ ഈ ക്ഷേത്രത്തിലുള്ളത്. എല്ലാ മലയാള മാസത്തിലും ആദ്യ വ്യാഴാഴ്ച, അതായത് 30 വ്യാഴാഴ്ച ഇവിടെ പ്രധാനമായിട്ട് കാര്യസാധ്യ പൂജയാണ് ഇവിടെ നടക്കാറുള്ളത്. രാജ്യത്തിനകത്തും പുറത്തും ഉൾപ്പെടെ ധാരാളം ഭക്തജനങ്ങൾ ഈ കാര്യസാധ്യ പൂജയ്ക്കായിട്ട് ഇതിൽ പങ്കെടുക്കാറുണ്ട്. അതെന്താ വെച്ചാൽ ഇപ്പോൾ ഭൃഗു മഹർഷിയുടെ പത്നി ഒരു തവണ മഹാവിഷ്ണു അദ്ദേഹം ഈ അസുരന്മാർക്ക് അവിടെ അഭയം നൽകി എന്നുള്ള പേരിൽ ആ ഭൃഗു മഹർഷിയുടെ പത്നിയെ വധിക്കുകയുണ്ടായി. അതറിഞ്ഞ ഭൃഗു മഹർഷി വിഷ്ണുവിനെ ശപിക്കുന്നത് നീ മനുഷ്യനായി ജനിക്കട്ടെ എന്നാണ്. അതായത് മനുഷ്യജന്മം അത്രമാത്രം ശപിക്കപ്പെട്ടൊരു ജീവിതമാണെന്നാണ്. അപ്പോൾ പ്രധാനമായിട്ടും 3 ദുഃഖങ്ങളാണ് വിഷ്ണുവിന് മനുഷ്യജന്മത്തെക്കുറിച്ച് പറയാറുള്ളത്. രോഗം, അതേപോലെ ദാരിദ്ര്യം, വാർദ്ധക്യം. ഇത് 3ഉം ഒരു തരത്തിലല്ലെങ്കിൽ വേറൊരു തരത്തിൽ നമ്മുടെ ജീവിതത്തിൽ കടന്നു പോകാതിരിക്കില്ല. അത്തരം കാര്യങ്ങൾക്ക് വേണ്ടിയിട്ടുള്ള അതിൻ്റെ ശമനത്തിന് വേണ്ടിയിട്ടുള്ള പല രൂപത്തിലുള്ള കാര്യസാധ്യ പൂജ ഇവിടെ ഷീട്ടാക്കാറുണ്ട്. വിദ്യാവിജയം, മംഗല്യം, കുടുംബ ഐശ്വര്യം, ജോലിക്ക് ഇത്യാദി ധാരാളം പൂജകൾ തന്നിട്ടുണ്ട്. അതിന് ധാരാളം കാര്യങ്ങൾ ഇവിടെ നടക്കാറുണ്ട് എന്ന് ഈ ഭക്തജനങ്ങൾ നമ്മളോട് പറയാറുണ്ട്.